ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். ஆமென். இன்னும் நம்மை நடத்த, நம்மை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நான் உங்களை நடத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமென். நம்முடைய முயற்சி அல்ல. ஹல்லேலூயா. அவர் விருப்பப்படி நம்ம நடத்த விரும்புகிறார். ஆமென். பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். இந்த மே மாதம் பொதுவாகவே எல்லா ஆண்டுகளிலும் நாம் சில நேரங்களில் தான் அதை நம்ம சுட்டி காட்டுவோம். ஆனால் இன்று உலக லெவலில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் இந்த மாதத்தை ஒரு பெந்தேகோஸ்தே மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். இந்த மாதம் பூரா பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சபையையும் தேவ ஜனங்களையும் ஆவியானவரால் நடத்தப்பட ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு மாதம். காரணம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே நாள் பேசலாம். இப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆமென், கர்த்தர் நம்மை தனித்து விடுவதில்லை. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி விடேன்? திக்கற்றவராக விடேன். அதான் ஆச்சரியம். ஆமென். வாசிப்போம் வசனத்தை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பாருங்கள், உங்களை எந்த உதவியற்றவர்களாக, ஆமென், அல்லேலூயா, தடுமாற்றத்தில் விழுந்து அங்கே ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிற நிலையில் உள்ள ஒரு நபராய் உங்களை விடமாட்டேன் சொல்றாங்க. அல்லேலூயா. விடேன், வருவேன். அடுத்த வருஷம் இன்னும் என்னை காணாது நீங்களோ என்னை கைகளுடைய தலையில சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நான் உங்களை திக்கற்றவராக விட்டேன். ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன நினைச்சு அது காணாது, நீங்க என்ன காண்றீங்க. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்கள். அதனுடைய பார்க்கும்போது அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வேண்டிக் கொள்ளுவேன், இன்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஹல்லேலூயா, நம்மை தனித்து விடுகிற தேவன் அல்ல. ஆமென். நம்மை கர்த்தர் ரட்சித்தார், நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆமென். அதோடு முடித்து போகவில்லை, நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் முதலாவது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை எப்படி சகல சத்தியத்துக்குள்ள, அப்போ அவர் நடத்துவது நம் விருப்பப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் விருப்பப்படி நம்ம நடத்துகிறவர். நாம் நேற்று தினம் அந்த பைபிள் ஸ்டடியில் நாம் பார்த்தோம். பாருங்கள், அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 11ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் அங்கு கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அங்கு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பொதுவாக அந்த வசனங்களை பொதுவாக எப்படி அதை பயன்படுத்துவார்கள் என்றால், சில முக்கியமான ஹாஸ்பிட்டல் மீட்டிங்கில் பயன்படுத்துவார்கள். நானும் அதை பொதுவாக பயன்படுத்தி காட்டும். பொதுமக்கள் மத்தியில், இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே அந்த அழைப்பை தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதில் சொல்லி இருப்பது சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலைக்கு அல்ல. அல்லேலூயா. அதாக
வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்மை அதாவது நம்மை கட்ட நடத்துகிற விதத்தை குறித்து தான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன். சொல்லிட்டு அடுத்த வசனம், நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட், அப்பொழுது ஆத்துமாக்கள் என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். கையவிதல் சொல்லுவோம். எந்த இளைப்பாறுதல் அல்ல, சரீரத்தின் இளைப்பாறுதல் அல்ல. முன்கூட்டம் சொல்லியிருக்கிறது. ஆமென். உள்ளான மனிதனுடைய இளைப்பாறுதலை கர்த்தர். ஆமென். அதுதான் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமென். எல்லாவற்றிலும் கரங்களை தடுக்கிறத மையப்படுத்துவோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உள்ளான மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதல். ஆமென். ஒரு மன அமைதி. ஆமென். ஒரு சமாதானம். ஆமென். அந்த நிலையில் பூரணப்படும் போது, அல்லேலூயா, பூமிக்குரிய நிலையிலையும் கர்த்தர் நம்மை சமாதானமாய் நடத்துவார். அதற்காக சொல்லப்பட்டு அதுல பிரைஸ் தி லார்ட், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், அதாவது கர்த்தர் நம்மை சீராய் அவர் பாதையில் நடத்தினார். அல்லேலூயா. நமக்கு வாசித்து, சகல சத்திய ஆவியாய் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினால் சத்தியத்துக்கு வெளியே நடத்த மாட்டார். அதுக்கு தான் அழைக்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன், நுகம் ரெண்டு, ஒரு நுகத்தில் 2 மாடு பூட்டப்படுகிறது. ஆமென். இப்போ 2 மாடும் 2 மாடா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். புதிதாக ஒரு மாடை அந்த நுகத்தில் போட்டு இணைக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அதுக்கு பயிற்சி தேவை. அல்லேலூயா. பயிற்சி இல்லாத மாடு ஒன்று இங்கே இருந்தால், 2ம் பயிற்சி இல்லாததா இருக்கிறதுனால் கண்டபடி ஓடிவிடும். ஆமென். அப்போ பயிற்சி உள்ள, திறமையுள்ள, பலமுள்ள ஒரு மாடுதான் எங்க ஒரு பக்கத்தில் பூட்டிட்டு, பயிற்சி இல்லாத ஒரு மாட்டை இந்த பக்கம் பூட்டும் போது, அல்லேலூயா, இதால் இது என்ன செய்யப்படும்? நடத்தப்படும். இந்த மாடால் இந்த பக்கம் புதிதாய் கட்டப்பட்ட ஏற்றப்பட்ட மாடு கற்றுக்கொள்ளும். ஆமென். ஆனால் புதிதாக நுகத்தை சுமக்கும் போது, அல்லேலூயா, அது தன் விருப்பம் போலதான் என்ன செய்யும்? இழுக்கும். ஆமென். ஆனா இந்த மாடு என்ன செய்யாது? விருப்பத்துக்கு விடாது. காரணம் அது கற்றுக்கொண்ட மாடு. கையை வைத்தால் ஹல்லேலூயா. அதன் விருப்பத்திற்கு இது விடாது. ஆமென். அதை நடத்துகிற மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். இங்க பூட்டப்பட்ட மாடு, ஆமென், நல்ல பயிற்சி உள்ள மாடு. இதன் மூலம் இது என்ன செய்யப்படும்? கற்றுக்கொள்ளும் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இப்படியாக அது கடந்து போகும்போது, உலகத்தில் இதற்கு முன் எங்கெல்லாம் பசுமையா இருந்தது அங்கெல்லாம் ஒரு கடி கடிச்சிட்டு இருந்தது. ஆமென். எங்கெல்லாம் தண்ணி கொண்டதோ அங்கெல்லாம் தலையை நின்றுட்டு இருந்தது. ஆமென். ஆனால் இந்த கற்றுக்கொண்ட மாடோடு இணைக்க நுகத்தில் போட்டுன பிறகு, ஹல்லேலூயா, அதன் விருப்பத்தின்படி ஓட முடியாது, விருப்பத்தின்படி எங்கு செல்ல முடியாது. இது எப்படி தன்னை இழுத்து செல்லுகிறதோ அந்த பாதையில கடை செல்ல முடியும். அதுபோல நம்ம ஆண்டவர் உள்ளே என்னை அழைக்கிறார். ஆமென். இதற்காக என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்படி என்றால் ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரை இயேசு இருக்கிறார், மறுபக்கம் நம்மை அவரோடு கூட நம்மை இணைக்க விரும்புகிறார். ஓ, கிறிஸ்தவ வாழ்க்கை கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் நம்மை கற்றுக் கொடுக்கிறவர். ஆமென். ஆண்டு சீசல பதவி என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஓடி வந்தான். ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உங்க கூட வருவேன். ஒரு எமோஷன். ஹல்லேலூயா. எங்க போனாலும் உம்மோடு கூட வருவேன். ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ அவருடைய பாதை, அல்லேலூயா,
போனா ஒரு அர்ப்பணிப்பு வேணும். சுய இச்சையை, சுய ஆசையை, சுய விருப்பங்களை, சுயமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நபர் கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. அவசரப்பட்டு ஓடி வந்தான். எமோஷன் என்பது எல்லாருக்கும் உரியதுதான். ஆமென். வசனத்தை கேட்டோன்னு உற்சாகம் வந்துடும். ஆமென். ஆண்டவர் பேசி விட்டார் ரெண்டு அப்படி ஓங்கிச்சு, ரெண்டு தலையில கூட குத்திடுவாங்க. வலிக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு உற்சாகத்தில் ஆவியில் நிரம்பின உடனே தென்னை மரத்தில் மேலே ஏறிட்டு, தென்னை மரத்தை கொஞ்சம் ஒரு யாருன்னா ஆவி இறங்கி போச்சு. ஒரு கீழே இறங்க முடியல, ஒரு யானி வச்சு இறங்கினாங்க. இதே மாதிரி எமோஷன் சிலர் ஆவி ரொம்ப ஓவராக வந்துச்சுன்னா கூரைக்கு மேலே ஏறிடுவாங்க. அங்கே இறக்கி மேலே உட்காந்துட்டு பையனை இப்படி இறக்கி விடணும். இப்படி அந்த எமோஷனெல்லாம் பாதியில் இருந்துட்டு. அல்லேலூயா. சீராய் கர்த்தரை பின்பற்றும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியினால் நடத்தும் போது, ஆமென், சீராய் கடைசி வரை நம்மை சுவையாய் நடத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் விஷயம். வாசிப்பா கடைசியில் வாசித்த வசனம். அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அதான் சொன்னேன், அந்த நடத்தப்படுகிற நிலை. ஆமென். இயேசுவை பின்பற்றி வாரேன், உங்க பின்னாடி எங்கே போன வருங்கன்னு சொன்னான். அதாவது என்ன சொன்னார், நரிகளுக்கு எல்லாம் புரிஞ்சுவா. ஆமென். என்னை பின்பற்றி வாரதெல்லாம் சரி, சரியா தெளிவா புரிந்து பின்பற்று. கண்மூடித்தனமா கிறிஸ்துவை பின்பற்றும். கிறிஸ்துவ வாழ்க்கை யானதான் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நம்ம விருப்பப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. அதான் அவர் சொன்னாரு. ஆமென். உலகத்தில் அது கிடைக்கும் இது கிடைக்கும் நம்பி ஓடாது. ஆமென். என்னை பின்பற்றி வருகிற நீ ஒன்றை புரிந்து கொள், நரிகளுக்கு என்ன உண்டு, குடி உண்டு, ஆகாத பறவைகளுக்கு ஊடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அதை புரிந்துமா. உலகத்தில் இளைப்பாறுதலை அடைவதற்காக அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஆமென். உலகத்தில் சொகுசை அனுபவிக்க அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஆமென். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் நித்தியம் ஒன்று இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவால் உண்டாகிற உள்ளான மனிதனுடைய இளைப்பாறுதலால் வெளியான வாழ்க்கை அமைதியும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதான் சொன்னார், இது ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்து வைத்து. ஆமென். என்னுடைய சமாதானத்தையே உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்காததை கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதலாய் சமாதானம். ஆமென். உலகத்துக்குரியதல்ல. ஆமென். உலகத்து தற்காலிகமானது. ஒரு பொருள் மூலமோ பணம் மூலமோ ஒரு மனிதன் மூலம் உலகத்தில் எதன் மூலம் கிடைக்கிற ஒரு சமாதானமாக இருந்தாலும் நிரந்தரமானது அல்ல. ஆமென். அவர் சொல்கிறார், சிலுவையில் நமக்காய் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதம். ஆமென். சிலுவையில் நமக்கு சம்பாதித்து வைத்த சமாதானம், அந்த இளைப்பாறுதலை ஆமென் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவர். சொல்லப்பட்டது, சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். அடுத்தபடியாக அவர் நம்மை போதிக்கிறவர். வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், அதனுடைய யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பரிசுத்த ஆவியாகிய தேற்றபாலனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறவர். கையை வைத்து சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து சில காரியங்களை செயல்பட விரும்புகிறார். எதற்காக மட்டுமல்ல, கைகளை தட்டி கொஞ்சம் கரகோஷத்தை எழுப்பி அந்நிய பாஷை பேசி வாழ்வதற்கு அல்ல. ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வருவதன் நோக்கமே, கையை வைத்தாலே சொல்லும், நம்மை நடத்த மட்டுமல்ல, நமக்கு அவர் போதிக்கவும் கூட நமக்குள் இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, அல்லேலூயா, நம்முடைய சுயம் அங்கு முற்றிலுமாய் அடி வாங்கியது. ஆமென். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் போயிருது. அல்லேலூயா. என்னை சீராய் நடத்த ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் என் சுய விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதலுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, ஆமென்,
ஹalleluya. அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பதை ஒரு முறை கூட, என் நாமத்தினாலே இதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றமாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, கொஞ்சம் போதிக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உன்னவர் போதிக்கிறவர், இனி உன்னவர் நினைப்பூட்டுகிறவர். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அநேக காரியங்கள் எப்படி வாழ்வது, என்ன செய்வதென்று நம்ம மறந்து விடுவோம். ஆமென், ஆமென். அதற்கு நம்மோடு இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது ஹalleluya, நமக்கு அவர் நினைப்பூட்டி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன் சொன்னார். ஹalleluya. நம்ம சீராய் செம்மையாய் நம்மை வழி நடத்த, இடராதபடி நம்ம நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. உபாகமத்தில் பார்க்க 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ்ல வாசிப்போமாக. உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் எப்படி நடந்து வந்த வழிகளெல்லாம் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்கள் இருக்கிறோம். வாசிப்பு ஒரு முறை கூட, ஒரு பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு, அப்போ பிள்ளையை சுமக்கிற எங்க வைத்து வைப்பான்? தோளை வைத்து வைப்பான். அல்லேலூயா. சுமந்து கொண்டு போகிறது போல வருகிறது வரைக்கும் எந்த வழி சத்தமா சொல்லுங்க. அப்போ நம்ம இப்படி தான் வந்திருக்கிறோம், நடந்தான் வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு நான் ஒன்று சுமந்தான்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ சுமந்தார் என்றால் கால் கிளப்படுவா படாது என்பதாக பொதுவானது. ஆனால் நம்ம எப்படி தான் வந்தோம்? நடந்தான் வந்தோம். ஆனால் நம்மை சுமக்கிறதான ஒரு ஆண்டவரே நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியானவரை ஒரு தேவனுடைய பிள்ளை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் போது, ஆமென், ஆமென், சுமையை உண்மையில் ஏற்ற மாட்டார், அந்த சுமையை தாமே ஏற்றுக்கொள்வார். ஹalleluya. அப்போ போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் ஹalleluya எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் கூட, ஆமென், அது உனக்கு போராட்டமா தெரியாது. அந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் இலகுவாய் மாற்றுகிறது. ஹalleluya. அப்போ நாம் வாழும்போது, ஆமென், நாம வாழும்போது அது நமக்கு எப்படி தெரியும்? சுமையா தெரியும். ஹalleluya. என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர்களை நடத்துகிற தேவன் என்றதான ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் ஹalleluya சகலமும் லகுவாய் மாறிப்போம். ஆமென். வேதத்தில் பாருங்கள், ஏராளமான காரியங்களை அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியும். இப்போ பேதுருவை பிடிச்சி எங்கே போடுறாங்க? சிறையில் போடுறாங்க. கையிலையும் காலையும் என்ன கட்டி இருக்கு? சங்கிலிகளால் கூட்டப்பட்டிருக்கு. நாளைக்கு அவனை கடத்த விட்ட போகிறாங்க. இன்னைக்கு ராத்திரி அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கிறான். அவன் அவனுக்கு அங்கே காவலுக்கு போர் சேவர்கள் இருக்கிறாங்க. போர் சேவர்கள் பட்டயத்தை கையில் வச்சுட்டு என்ன செய்யலை? தூங்கலை. அல்லேலூயா. நாளை தலை போகிறவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஆமென், கர்த்தரை சார்ந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்தார். ஹalleluya. தலை போக வேண்டிய சூழ்நிலையிலேயோ உனக்கு கவலை அல்ல, உனக்கு தூக்கம் தான். ஆமென். நான் உங்களுக்கு கழிந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னேன், கேரளாவில் உள்ளதான ஒரு பாஸ்டர், பெயர் மறந்து விட்டேன். அவர் பல நாடுகளுக்கு போகிறார். அவருடைய எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த வருஷங்களில் இருந்தார் என்பதை குறித்து அவர் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வயது ஏகதேசம் என்னுடைய வயசு இருக்கும், உடல்நலம் சரியில்லை.
ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன், ஆப்பிரிக்கா, கனடா, எங்கெல்லாமோ அவர் இருந்திருக்கிறார். எல்லா இடமும் சத்தியத்தை டீச் பண்ணுகிற ஒரு போதகராக இருந்திருக்கிற போதகர். வட இந்தியாவில் பல இடங்களுக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் தனியாக இல்லை, குடும்பமாக, அவரும் அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் அப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தார். அவரும் அவருடைய மனைவி இன்னும் அவரோடு கூட வேறு சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்ட சகோதரர்களுமாக குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரிஷா பக்கம் வந்து கொண்டிருக்கும்போது நடுராத்திரி அவர் சொல்கிறாரு, 2-3 நாளாக தூக்கமே இல்லாமல் பயணம் மட்டுமல்ல, ஊழியம், தூக்கம் கிடையாது, ரொம்ப டயர்டு. வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10, 25, 30 பேர் வந்து கையில் எல்லாம் பட்டயங்களோடும் தடிகளோடும் வந்து வளைந்தார். வண்டியை நின்று விட்டார். ஜீப்பு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறது, அவருடைய கோயில், இந்த விநாயகர் கோயில். எல்லாரும் கீழே இறங்கி இந்த கோஷம் ஒன்று சொல்கிறாங்களே, அந்த கோஷத்தை சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டு நினச்சிங்க போங்க. எங்கள் உள்ள உட்காந்துருக்கு. ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்டியன் அல்லேலூயா. நாங்கள் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம், அந்த கோஷம் சொல்ல மாட்டோம். இத்தனையும் 2 சின்ன பிள்ளைகள், மனைவி, குறிப்பிட்ட யங் ஸ்டேஜ் அவங்க, வேறு சில வாலிப சகோதரர்கள். உட்காந்துட்டே இருக்கிறவங்கள இறங்க முடியாது, வளைச்சிக்கிட்டாங்க. திடீரென்று ஒருவனுக்கு அதோட முக்கிய லீடர் ஃபோன் பண்ணுறான். ஹிந்தியில் அவர் சொல்கிறானா, இப்படி ஒரு டீம் வந்து போயிட்டு கிறிஸ்டியன்ஸ் அவங்க, நாங்கள் இப்படி அந்த கோஷத்தை சொல்லிவிட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு போங்க, அப்போ தான் அவங்கள விடுவோன்னு சொன்னோம். நாங்கள் தலை போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்லவும் மாட்டோம், அதை வழிபடவும் மாட்டோம். நாங்கள் ஆண்டவர் இயேசு பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரை மட்டும்தான் தொழுது கொள்வோம்னு சொன்னாங்க. பேசிக்கொண்டே இருக்கிறான். இவர் தூங்கி விட்டார். என்ன செய்தார்? தூங்கிட்டார். இத்தனைக்கு அவருக்கு 2 குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அவர் மனைவி. தூங்கினோட மனைவி தள்ளிட்டு சொல்கிறாங்க, மலையாளத்தில், அவனை விட்டு கத்தியோடு நிற்கிறான், நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், நாமும் நம்ம பிள்ளைகளும் நம்மோடு சகோதரர்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்து பாதுகாக்கப்பட்டு போனால் என்ன இடத்துல போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்போம். இல்லை இங்கேயே நான் மரித்து போனால் அல்லேலூயா, குடும்பமாக எல்லாரும் பரலோகத்தில் இருப்போம். எனக்கு அது கவலையே கிடையாதம்மா, எனக்கு டயர்டுனால தூங்கிட்டேன். அப்போது எந்த டயர்டு இருந்தாலும் மரண பயத்தில் தூக்கம் வருமா? வராது. அந்த இடத்துல அவருக்கு தூக்கம் வர காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா, அவருக்குள்ள ஒரு உள்ளம் நிறைந்த ஒரு சந்தோஷம். ஆமென். என்னுடைய கர்த்தர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாக நீ கர்த்தரை சேவித்தால், உண்மையாய் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படி நடத்தினால், அல்லேலூயா, 1000 பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்தாலும் அதனுடைய உள்ளான மனிதனை தாக்க முடியாது. உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருவர் சீர்குலைக்க முடியாது. நீ உறுதி உள்ளவராயிருப்பாய். ஆமென். காரணம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். கைகளவே தலையில சொல். அந்த உன்னதமான ஒரு சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை நடத்த ஒருவர் இருக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வட சொல்லப்பட்டிருக்கிறது, சக்தி ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன். ஆமென். அல்லேலூயா. செங்கடல் எதிராய் நின்றது. ஆமென். அல்லேலூயா. செங்கடலையே 2ஆய் பிளந்து நடத்தி வந்தார். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது, ஆமென், செங்கடல் போன்ற பிரச்சனை உனக்கு எதிராக நின்றாலும் கூட, அல்லேலூயா, நீ கர்த்தரை சார்ந்திருந்தால் அதையே 2ஆய் பிளந்து புது வழியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளதே வர இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் உன்னை சீராய் நடத்துறது நமக்கு பார்த்தோம் அல்லவா. நீங்கள் நடந்து வந்த வழிகளில் அவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல. வாசிப்பாங்க வசனத்தை. சுமந்து ஒரு தகப்பன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கும் போது, ஹல்லேலூயா, ஆமென். கீழே என்ன நடந்தாலும் என்ன இல்லை, பயம் இல்லை. காரணம் அதுக்கு ஒரு சந்தோஷம் என்னோட அப்பாவுடைய தோளில் தான் இருக்கு. ஆண்டவரோடு நம் வாழும்போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள கடந்து வருகிறது. ஏன் நாம் அவரை முற்றிலும் சார்ந்திருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் தான் நமக்குள்ள இருக்கு. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், அவர் நமக்கு என்ன செய்கிறார்? போதித்து நடத்துகிறவர். வாசிப்பான் வசனம் 14:26. தேற்றரவாளன் எல்லாவற்றையும் போதித்து, அப்ப அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற, என்ன செய்கிறவர்? தேற்றரவாளன். யாரு? சொல்லுங்க. அப்படி இல்லை, தேற்றுகிறவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள் மத்தியில நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருவேளை மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. நம்மை பரிகாசிக்கவும், நம்மை நிந்திக்கவும், நம்மோடு ஒன்று பேசிவிட்டு அப்புறம் சென்று நம்மை விட்டு வேறு விதமாய் பேசுகிற ஆளுக்கு தான் நிறைய இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. எல்லா வேதனையும் அவர் அறிகிறவர். ஆமென். அவர் நம்மை தம்முடைய வார்த்தையால் தேற்றுகிறார். கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். பரிசுத்த ஆவியருடைய உதவியோடு நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். ஆமென். அந்த வார்த்தையோட இருதயத்தை தைரியப்படுத்தும். ஆமென். உங்களை அந்த வார்த்தை என்ன செய்ய? தேற்றும். ஹல்லேலூயா. உங்கள் காயங்களை கட்டுகிறதா இருக்கட்டும். கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர்? தேற்றுகிறது. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த கர்த்தர் தேற்றுகிற விதத்தை அறிகிறவர் யார் என்றால் கர்த்தரை சார்ந்திருக்கிற மட்டும்தான் தெரியும், இல்லாதவர்கள் தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் தெரியும் கர்த்தர் நம்ம என்ன தேற்றுகிற தேவன். உண்மையாய் கர்த்தரை சார்ந்து இருந்து பார். ஆமென். ஒரு சுயத்தை சார்ந்து இருக்கும் போது தேவ சத்தம் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை சார்ந்திருக்கும் போது மனிதன் மூலம் உண்டாகிறதான காயப்படுத்துகிற வார்த்தை தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கும் போது ஆமென் பல நிலையில் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், தேற்றவாளர் என்பதை யோவான் 14 அதனுடைய 14 வசனத்தை வாசிப்போம். எவ்வளவு நாள் இருப்பாரா? சொல்லுவாங்க என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறவர். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மை விட்டு ஒரு நொடி பொழுது கூட விலகாமல் நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேதத்தில் வசனங்களில் ஒவ்வொரு நுணுக்கமான வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கலங்காதே, பயப்படாதே. அந்த ஒரு கஜாமுஜா பிரசங்கம் அல்ல. ஆமென். எத்தனை முறை உன்னை கலங்காத பயப்படான்னு வச்சுட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி காஷா பீஷா அப்படி அல்ல, அதெல்லாம் பிரசங்கம். ஹல்லேலூயா. அந்த உண்மை இளைப்பாறுதல், உண்மை தேற்றுதல், உண்மையான போதிக்கிற நிலை. ஆமென். உண்மையா நடத்துகிறது எப்படி அடைவர் என்பதை அவங்க பேசிட்டு இருக்கிறேன். கையை வைத்தாலே சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. வாசிப்போம் ஒரு முறை கூட. என்றென்றைக்கும். எப்படி? என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. நான் சேர்த்து சொல்லுங்க. எத்தனை நாள்? என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பது தற்காலிகமாக இல்லை. ஹல்லேலூயா. என்றென்றைக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார்.
நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். 2 போதிக்கிறவர். 3 தேற்றுகிறவர். அல்லேலூயா. 4 நமக்கு என்ன கொடு செய்கிறவர்? உதவி செய்கிறவர். என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவர். அப்ப இதெல்லாம் வசனம் தான். ஆமென். வசனத்திலிருந்து தான் சொல்றேன். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? செய்வார். நீ வாங்கித்தால் செய்வார். ஆமென். நீ அவரோட ஐக்கியம் வைத்தால் செய்வார். ஆமென். அல்லேலூயா. கடமைக்கா இருந்தால் அவர் செய்ய மாட்டார். அவ்வளவுதான். கையை சொல்லும். நான் கேட்டோம், பிரசங்கம் கேட்டோம், ஒண்ணுமே நடக்கல. நடக்கல, நீங்க ரெடியில இல்லை. ஆமென். எனக்கு அதை நடக்கல. உனக்கு அவருக்கு என்ன இல்லை? தொடர்பு இல்லை. உனக்கும் தேவனுக்குரிய உறவை நீ என்ன செய்யவில்லை? சரிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாய். அல்லேலூயா. அதற்கு நான் உன் இருதயத்தை திறந்து கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உதவி செய்கிற வாசிப்போம். ரோமர்கள் நிருபத்தில் அவருடைய 8வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பலவீனங்களை என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமென். அப்போ நமக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், மனிதருடைய உதவிகள் நிரந்தரமானது அல்ல. நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று எவ்வளவு தைரியம் ஒரு மனிதன் சொன்னாலும் அல்லேலூயா பாதியில் விட்டுருவான். கையை விதல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆமென். அவர் எல்லா நாளும் உதவுகிறவர். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். மனிதன் பொய் சொல்லுவார். அல்லேலூயா. தேவன் பொய் சொல்லாதவர். ஆமென். அவர் மாறாத தேவன். ஆமென். அவர் வாக்குறுத்ததை நிறைவேற்றியே முடிக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு முடியாத சூழ்நிலைகள் வரும்போது ஆமென். ஆமென். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் போகேன்? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அல்லேலூயா கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது ஆமென், அவர் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்தெந்த காரியங்களை உதவி செய்கிறார்? அவர் போதிக்கிறவராக உதவி செய்கிறார், தேற்றுகிறார் உதவி செய்கிறார், நடத்துகிற உதவி செய்கிறார், சுமக்கிறவராக உதவி செய்கிறார், மட்டுமல்ல ஜெபிக்க உதவி செய்கிறார். ஆமென். எதற்கு உதவி செய்கிறார்? ஜெபிக்க. உதவி பல நிலையில். ஆமென். நம்முடைய சுமையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாரத்தை மேல் வைத்து. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கவலை அவர்கள் பொறுப்பெடுக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆமென். நம்மை அவர் விசாரிக்கிறவர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஆமென். பாருங்க, இப்ப கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷனை கோலை பிடிச்சி என்ன செய்வாங்க? நடத்திட்டே போவாங்க. ரோடை கிராஸ் பண்ணோம் அல்லது குழிகள் நிறைந்த இடமா இருக்கும், அவளால் சரியாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நடத்தப்போ அதை நடத்தும் போது நடத்துகிற நபரை நம்பி தைரியம் உள்ளவராக போகிறார். இந்த உலகத்தில் கரடு முரடு நிறைந்த உலகம். அல்லேலூயா. போராட்டம் நிறைந்த உலகம். அல்லேலூயா. சீராய் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்மை போதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்க உதவி செய்ய சொல்றேன். எப்படி வாசிப்ப அந்த வசனத்தை? உதவி செய்கிறார். இருக்கிறபடியினால் தாமே. அப்போ நாம் வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால் அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒன்று அவர் நம்மை விடுவிக்கிறவர். கைகளை தலையில் சொல்லும். 2 கொரிந்தியர்ல ஆமென் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கையில் தலையில் சொல்லும். ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரா? விடுதலை. ஆமென்.
நமக்கு சில கட்டுகள், ஆமென் ஆமென், நம்மை ஆராதிக்க முடியாத கட்டு, ஆமென், ஜெபிக்க முடியாத கட்டுகள், அல்லேலூயா, சந்தோஷமா இருக்க முடியாத சில கட்டுகள், அல்லேலூயா. அந்த கட்டுடைய ஆவியானவர், ஆமென், உனக்குள்ளே வாசமா இருந்தால், ஆமென், எல்லாவற்றையும் உன்னை அவர் விடுவிக்கிற ஆண்டவராக, அல்லேலூயா. கட்டுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, ஆமென். ஒரு தேவனுடைய நீங்கள் அடுத்து சொல்லப்படும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? அல்லேலூயா. அப்ப நமக்கு யார் வாசமா இருக்கிறார்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன இருக்கு? விடுதலை. அப்ப நமக்குள்ள ஒரு வாசமா இருந்தால் நமக்கு என்ன இருக்கு? விடுதலை உண்டு. அந்த விடுதலையை நான் எப்படி அனுபவிக்கணும்? விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள சொல்லணும், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, ஆமென். வானம் பூமியை உண்டாக்கினவர், அவர் சிருஷ்டிகர், ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணினவர், எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஏதோ ஒரு ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆழ்த்துவம் உடையவர். ஆழ்த்துவம் உடையவராக இருந்தால் ஒரு செயலாற்றும் வல்லமை உள்ளவர். ஹalleluya. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருக்கிறார். அப்படியே நான் உனக்கு கட்டாயம் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கும் போது, ஆமென், உங்களுடைய கவலைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும், ஆமென். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு பூரணமான விடுதலையை கர்த்தருடைய ஆவி என உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறது. விசுவாசித்த ஒரு தேவனுடைய பிள்ளை அது உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. பாருங்கள், இன்னும் ஒன்று, ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். வாசிப்போம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சரீரத்தை என்ன செய்வார்? உயிர்ப்பு. கையை வைத்து நல்லா சொல்றாரு, ஹalleluya. அப்போ நம்முடைய சரீரத்தை அவர் என்ன செய்கிறவர்? உயிர்ப்பிக்கிறவர், ஆமென். எப்போ உயிர்ப்பிப்பார்? நமக்குள்ள எப்படி இருந்தால் வாசமாய். எப்படி? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில். அவர் வாசமாய் இருந்தால், அப்போ அவர் வாசமாய் உனக்குள் இருக்கிற அளவில் உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், ஆமென். ஆவியார் உனக்குள் வாசமாய் இருக்க நீ அவரை நேசித்து வாழ வேண்டும், ஆமென். அவர் பிரியமில்லாத காரியம் உனக்கு எதிராக வந்தாலும் அதை விட்டு விலகும் ஒரு இருதயம் உனக்கு வேணும், ஹalleluya. எந்த காரியம் உனக்கு முன்பதாய் ஒரு சம்பவம் வருகிறது, கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் உள்ள ஒரு காரியம் செய்ய அல்லது சிந்திக்க அதை யோசிக்க ஒரு காரியம் வருகிறது என்றால், ஹalleluya, கர்த்தர் கவனிப்பார், ஆமென் ஆமென். துக்கப்படுகிற காரியம் இவனுக்கு முன்பதாக இவளுக்கு முன்பதாக வந்திருக்கிறது, இந்த இடத்தில் விட்டு விலகுகிறாரா? ஆமென். இல்லை அதற்கு உடன்படுகிறாரா? ஆமென். தேவ உதவியை நாம் அடைய அவர் விரும்புகிற நிலையில் உள்ளதான ஒரு காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய அவசியம். நாம் அதை வெறுத்து விடும்போது, ஹalleluya, நம்மேல் கர்த்தர் அன்பாய் இருக்கிறார், நம்மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், ஹalleluya. அனச்சரப்பட்டு சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை அவர் என்ன செய்வாரா? உயிர்ப்பிக்கிறார், ஆமென். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தக்க வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹalleluya. அப்போ அந்த உயிர்ப்பிக்கிறவர் எப்படியா?
அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்ம என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். இதுதான் முடிவில் நடக்கிற காரியம். அல்லேலூயா. முடிவில் அவர் நேர்த்தியா இந்த காரியம் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் ஆமென், அவருடைய நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமென். மட்டுமல்ல, அவர் போதிக்கிற பாதையை நம்ம வாழ நம்மளை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். மட்டுமல்ல, அல்லேலூயா, அவர் என்னை தேற்றுகிறவர் என்று கர்த்தரால் உண்டாகிற தேறுதலை ஆறுதலை அடைய அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மட்டுமல்ல, அவருடைய உதவியை நீ நாட வேண்டும். ஆமென். அவரை ஒரு செயல் அற்றவராக விட்டு விடாது. ஆமென். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அல்லேலூயா ஏதோ கொஞ்சம்தான் செய்ய முடியும், மீதி செய்ய முடியாது. ஆமென். ஆமென். பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நடத்துவார், அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர். அப்படி அல்ல. ஆமென். வாழ்க்கையில் உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் இருந்து அல்லேலூயா பொறுப்படுத்தி நடத்துகிற தேவன். மனிதனால் செய்ய முடியாததை ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லவர். ஆமென். தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய அவருக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? நம்ம அதை விசுவாசித்து புரிந்து அப்படி நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யணும்? சார்ந்து அவர் உதவியை நாடி அல்லேலூயா அவரால் உண்டாகிற விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆமென் அல்லேலூயா அவருக்காக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம வாசித்தோம். அவர் தேற்றுகிறவர், அவர் உதவி செய்கிறவர். ஆமென். ஆமென். மட்டுமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். நல்ல ஆவியானவரை சார்ந்து கொண்டு அசுத்த ஆவியானவரே நான் உண்மை இன்னும் நான் அறியணும். ஆமென். 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 அம்மாள் நான் நடத்தப்பட விரும்புகிறேன். நீர் போதிக்கிற உடைய சத்தத்தை கேட்க தான் விரும்புகிறேன்ப்பா. உம்மால் நான் ஆறுதலை விரும்புகிறேன். உங்களுடைய உதவி எனக்கு மிகவும் தேவையாண்டவர். உம்மால் உண்டான விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவர். நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர்கள், என்னை மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர்கள். உம்மை சார்ந்து நாம் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனது கிருபையை கேட்டு இந்த நாட்களில் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து தருப்போமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடே முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடே முரடானவை. என்னை கோடி கூடி சுமந்தார் என்னை
பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமென். ஆவியானவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அவர் நமக்கு போதனை செய்கிறவர், போதிக்கிறவர். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. போதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் ஆமென் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் ஹல்லேலூயா அவருடைய நல்ல தேற்றவாளனாய் உன்னோடு கூட உன்னை தேற்றுகிறவர். மட்டுமல்ல, அவர் உனக்கு உதவி செய்கிற ஆவியானவர். எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் உனக்கு உதவி செய்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர். ஆமென். உன்னை உயிர்ப்பிக்கிறவர், உன்னை மறுரூபப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அது நல்ல ஆண்டவரை நாம் சார்ந்து பயணம் செல்வோம். ஆண்டவர் என்னை முற்றிலும் அவனிடத்து தருகிறேன். என நீர் ஒருவரை சீராய் கடைசி வரை ஆமென் செம்மையாய் நடத்த நீர் வல்லவர். அப்பா உமக்கு என்னை தருகிறேன் என்று சொல்லி ஆமென் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் நல்ல பிதாவை நல்ல வேலைக்கு ஆக முடியும். இன்றைய நாளில் நம்முடைய சமூகத்திலே கிடந்தவரை நம்மை ஆராதிக்க உடைய நாமத்தை உயர்த்த தேவன் அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஆண்டவரே, நேரங்களை நடத்த விரும்புகிற தேவன் அப்பா, உங்களுடைய நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். எங்களை போதிக்கிறவர் மட்டுமல்ல, நேரங்களை தேற்றுகிற தேவன். ஆமென். நேரங்களை உதவி செய்ய காத்திருக்கிற ஆண்டவர், எங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார், எங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர். முடிவிலங்களை மறுபடுத்தி மகிமையில சேர்த்துக் கொள்ளுகிறவராக உங்களுடைய ஆளுகைக்கும் உங்களுடைய நடத்துதலுக்கும் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து அந்த விருப்பத்தின்படி நாங்கள் வாழ கிருபை தருவீராக. எங்கள் சுயத்தை நாங்கள் வெறுத்து ஆமென் மனித ஆலோசனை வெறுத்து ஆமென் நாங்கள் தெரிந்து கொள்கிற வழிகளை எல்லாம் விட்டு ஆமென் கர்த்தருடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாத பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.